மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இவர் இந்த வாரம் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்வார். 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு தனலாபங்களையும் தைரியத்தையும் மனதைரியம் சகோதர மேன்மை இவற்றை வழங்குவார். இவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடத்தில் கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிரிகள் தொல்லை, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இது குரு பகவான் பார்வை அந்த இடத்தில் இருப்பதால், குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் குரு பகவான் பார்த்து கொள்வார். அடுத்து இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தந்தையார் வகை பிரச்சனைகள், உங்கள் தந்தையாருக்கு உடல்நல பிரச்சனைகள், அவர் வகை உறவுகள், இவர்களால் நடக்கும் பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் தருவார். சற்று இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து இவர் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் இது தொழில் ஸ்தானம். இவற்றை குரு பகவான் பார்ப்பதால் இந்த இடத்தில் நடக்கும் தொழிலில் மேன்மைகளையும் நல்ல லாபங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மேசராசிக்காரர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு நோய்களையும் பல பிரச்சனைகளையும் தருவார். இவர் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் அதை நீங்கள் சமாளிக்கக்கூட தைரியத்தையும் இவர் உங்களுக்கு வழங்குவார். மொத்தத்தில் 7ஆம் இட பார்வை நல்லது. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நோய் தொல்லை, பல குழப்பங்களையும், மனைவியால் உங்களுக்கு சில பலன்கள், நல்ல பலன்களும் நடக்கும். அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி புதன். இவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல பலன். உங்களுக்கு திரவிய லாபங்களையும் பண வரவுகளையும் நல்ல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு, அதாவது கடன், நோய், எதிரிகள் தொல்லை, பல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். இவற்றை குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு இனியும் மேலும் உங்களுக்கு நல்ல பலனே 6ஆம் இட பலனால் உங்களுக்கு நடைபெறும். அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் அமர்ந்திருக்கிறார். இன்று ஒரு நாள் மட்டும், இந்த வாரம் முதல் நாள் மட்டும் அங்கு இருப்பார். பிறகு 6ஆம் இடம், 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்வார். 8ஆம் இடத்திலும் ஒரு நாள் இருப்பார். இவர் உங்கள் ராசியினருக்கு, அதாவது உங்கள் ராசி என்றால் 2.25 நாளைக்கு ஒவ்வொரு ராசியாக இவர் மாறி வருவார். இவர் உங்களுக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் நல்ல பலன்களையும் 8ஆம் இடத்திலும் குரு பார்வை இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்களையே சந்திர பகவான் தருவார். இவர் விவசாயம் மேன்மைகளையும் விவசாய தொழில் செய்பவர்களுக்கு மிக நல்ல பலனை வழங்கவிருக்கிறார். சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் என்றால் நீர் தொழில், நீர் சம்பந்தமான தொழில், கப்பல் துறை, மீன் தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல பலன்களை நடக்கும். அடுத்து 5ஆம் இட அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்ல பொருள் வரவு, தனலாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளை உங்களுக்கு சூரிய பகவான் தருவார். 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் சூரியனால் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். தந்தை வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் 6ஆம் இட சூரியன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களையே அளிப்பார். அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல தனலாபங்களையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நல்ல வாக்கு பலத்தையும் உங்களுக்கு நன்றாகவே தருவார். இவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடத்தில் உள்ள கடன், நோய், எதிரிகள் தொல்லை, மற்ற விஷயங்களும் உங்களுக்கு 6ஆம் இட பலன்கள் மிக நல்லதாகவே நடக்கும் குரு பார்வையால். அடுத்து குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கஷ்டம், நோய், வறுமை இவற்றையெல்லாம் கூட
குரு பகவான் கவனித்துக் கொள்வார். 10ஆம் இடத்தையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாய் பார்க்கிறார். இதுவும் உங்களுக்கு நல்ல தொழில் விஷயத்தில் நல்ல பலன்கள் அதிகமாகவே இருக்கும். நல்ல லாபங்களும் குரு பகவான் உங்களுக்கு நடக்கும். அடுத்து உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு, அதாவது 10-11 கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை, தொழில் வகையில் நல்ல லாபங்களையும் வரவுகளையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். சனி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது மிக நல்ல பலனே. இவர் பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு விழுகிறது 3ஆம் பார்வை. இது உங்களுக்கு சில மனக்குழப்பங்களையும் தைரியம் இல்லாமையும் சில நோய் தொந்தரவுகளும் இருக்கும். இருந்தாலும் பெரிதாக பாதிக்காது, சமாளித்து சுக்கிரன் அங்கு பார்ப்பதால் பெரிதாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்ப்பது இது புத்திரஸ்தானம். உங்களுக்கு புத்திர வகைகளில் சில தொந்தரவுகள், கஷ்டங்கள் அவர்கள் வகையில் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இந்த வாரம் சற்று அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தைரியம் தாருங்கள். அவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். மேசராசி அன்பர்களே, அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது குரு பார்வையால் 8ஆம் இட கெடுபலன்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் குரு பகவான் பார்த்து கொள்வார். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து விரயத்தை வழங்குவார். இவர் 12ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. விரயம், நோய், கஷ்டம் இவைகளை தரும். இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக தந்து அதையெல்லாம் நீங்கள் கடந்து விடுவீர்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பலனே. உங்களுக்கு தெய்வ அனுகூலங்களையும் லட்சுமி கடாட்சத்தையும் கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே நன்மைகள் செய்கின்றன. ராகு பகவான் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு கெடுபலன் செய்து கொண்டிருப்பார். அவரை சற்று கோவிலுக்கு சென்றால் ராகு பகவானை வேண்டி வணங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை. வேண்டி வணங்க உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். சுபம்.